இது எப்படின்னா எல்லா தலைவர்களும் சேஃபான இடம் போறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுனா தெரிஞ்சு போயிடும். நமக்குள்ளேயே போட்டி வேண்டாம்ப்பா, உன் தொகுதியை நீ ஜெயிச்சுக்கோ, எந்த எனக்கு ஒத்து. உதயநிதி ஸ்டாலின் குளத்தூருக்கு போயிட்டு சேப்பாக்கத்தை மனைவிக்கு கொடுப்பாரு, இல்லை குளத்தூரை மனைவிக்கு கொடுத்துப்பாரு, அவங்க ஒய்ஃபை கலையறக்குவாரு அப்படின்னு தான் பாக்குறேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவரை பெரிய பேச்சாளர்கள்லாம் மேடையில சொன்னா தன்னை ஏத்துப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் இப்பவே பட்டி தொட்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, அது உள்ள போட்டு அடைக்கிறதுக்கு. அந்த பயம் ஏன்னா பாஜக வளர்ந்து விட்டது, அண்ணாமலை அங்க வராருன்ற ஒரு செய்தி வரும் பொழுதே இவங்களுக்கு பயம் வந்துச்சு. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய அந்த வீச்சு, அந்த அரசியல் வீச்சு பிளஸ் அவருடைய ஸ்பீச்சு, அது மக்கள்கிட்ட நல்ல ரீச். வணக்கம் நேயர்களே. தமிழ்நாட்டில் அரசியல் சூடு இப்போ உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. இது சாதாரண தேர்தல் இல்லை, இது லீடர்ஸோட கிரெடிபிலிட்டிக்கோ பார்ட்டிஸோட ஃபியூச்சருக்கோ இருக்கிற ஒரு பெரிய டெஸ்ட். ஸோ இந்த முறை இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸ் மட்டும் பேசாமல் கான்ஸ்டியூன்சி, அதாவது தொகுதி லெவல், அந்த லெவல் ரியாலிட்டியை டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த முதல் எபிசோடில் முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடுற தொகுதி, உதயநிதி ஸ்டாலின் நிற்கிற சீட், அண்ணாமலை போட்டியிடுற பேட்டில் கிரவுண்ட், நயினார் நாகேந்திரன் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிற கான்ஸ்டியூன்சி. ஸோ இந்த சீட்டில் தான் எலெக்ஷனோட ரியல் ஸ்டோரி எழுதப்பட போடுது. ஸோ வேவ் இருக்கா, பிராண்ட் ஓட்டா, கேண்டிடேட் ஓட்டா, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன சொல்லுது? ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் சொல்லத்துக்கு இன்றைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறார் கார்த்திக் என் சுவாமி. அவரை நம் சேனலுக்கு வரவேற்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காதீங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நீங்க எங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை இவங்கெல்லாம் இப்ப எங்க நிக்கலாம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு இந்த தொகுதியில எப்படி நிலவரம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. முதல்ல நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி குளத்தூர் தொகுதி, அவர் ஜெயிச்சு வந்திருக்கா அப்படின்னாலும் இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு பெரிய இதுவா இருக்கு. சுமார் 1,00,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 1,00,000 பேர் அந்த குளத்தூர் தொகுதியில மட்டும். இப்ப இவர் கிட்டத்தட்ட அந்த குளத்தூர் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு ரொம்ப ஃபேவரான தொகுதி, நான் அப்படியே கண்ணை மூடி ஜெயிக்கலாம், படுத்துட்டே ஜெயிக்கலான்ற அளவெல்லாம் இவர் இப்போ ஓவர் கான்பிடன்ஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இதனுடைய மற்ற தொகுதிகள்லாம் அந்த கிட்டத்தட்ட பார்த்தா கூட அது அடுத்தடுத்து வரக்கூடியதுன்னு பார்த்தா கூட நீங்க ஆர்கேநர்ல 56,000, பெரம்பூர்ல 97,000, 1000 விளக்கு 97,000. ஏன்னா இவர் சம்பந்தப்பட்டது 1000 விளக்கு முன்னாடி நின்று இருக்காரு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1,00,000க்கு மேலதான், 1,00,000 சுமாராகத்தான் அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காரு. சரி, இப்ப இவர் இந்த 2021ல மொத்த வாக்காளர் அங்க 2,81,000 பேர் குளத்தூர்ல. அதுக்கு பிறகு பதிவான வாக்குகள் அப்படின்னு பார்த்தா ஒரு 1,73,000 வாக்குகள் தான் பதிவாச்சு அங்க. இதுல திமுக வாங்கியது 1,05,000 வாக்குகள், அதிமுக வாங்கியது 35,000 இப்படின்னு இருக்கு. இப்போ எஸ்ஐஆருக்கு முன் 2,90,000, எஸ்ஐஆருக்கு பின் 1,80,000 கணக்கு வச்சோம்னா இந்த 1,00,000 வாக்குகள் நீக்கப்பட்டதுங்கிறதுல இவருடைய வாக்குகள் பெருவாரியா போகுமா அப்படிங்கறதுதான் இப்ப அவருக்குள்ள பயமே. அவருக்குள்ள பயம். அதனாலதான் எஸ்ஐஆர் எல்லாம் எதிர்த்தாங்க, ரொம்ப வேண்டாம், வரக்கூடாது, இப்ப எதுவும் நீக்க கூடாதுன்னு இவங்க சொல்லி பார்த்தாங்க. ஆனா அது எதுவும் நடக்கல. இப்போ முறைப்படி செஞ்சாங்க, அது நடந்துருச்சு. ஆனா இப்ப இவரு இதற்கு முன்னாடி 1000 விளக்கு தொகுதியில நின்னாரு. முதல்ல தடவை தோத்தாரு, அதுக்கப்புறம் ஜெயிச்சாரு, அடுத்த தடவை திரும்பி தோத்தாரு 91ல. அதற்கு பிறகு ஜெயிச்சாரு. இதற்கு பிறகு மேயர்ல வேற கண்டெஸ்ட் பண்றேன்னு சொல்லி அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தத்தினால் மேயர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு, கோர்ட்ல போய் கேட்டு பார்த்துட்டு முடியாம ராஜினாமா செய்துட்டு இந்த எம்எல்ஏ தான் எனக்கு வேணும், மேயர் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏ கண்டினியூ பண்றாரு. ஸோ அவருக்கு என்னன்னா, மக்கள்கிட்ட நம்ம இங்க போனா இந்த தொகுதியில நமக்கு ஃபேவரா இருக்குமான்னு பார்த்தாரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முடியல. அங்க 1000 விளக்குல இவங்களுக்கு சிக்கல் இருக்குங்கும்போது எப்போன்னா 1999ல பாஜகவோட இவர்கள் கூட்டணி வந்த பிறகு, அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இவர் என்ன பண்றாரு, டக்குன்னு ஜம்ப் பண்ணி 1000 விளக்கு வேணாம், நமக்கு சேஃப் இல்லை, ஏன்னா நம்ம கூட்டணி வச்சிருக்கிறோம், நம்மளே குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறோம், நம்மளே கூட்டணி வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் அப்படிங்கும்போது
இவர் டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிறார் இந்த பக்கம். இந்த இடத்துக்கு வந்துட்டு இவருக்கு அந்த இடத்துல என்ன எதிர் கேட்டீங்கன்னாக்கா, இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் ரொம்ப சின்ன தொகுதி, சேஃபா இருக்கும் அப்படிங்கிறதுனால இவர் வந்தார். ஆனால் இன்னைக்கு இவருடைய தொகுதியில இந்த மழைக்காலத்துல இந்த 4000 கோடி சென்னை பேக்கேஜ் இதெல்லாம் பல்லிழிச்சு போயிடுச்சு இவர் தொகுதியில். அந்த தொகுதி வந்து இடுப்பளவு தண்ணி நிற்கும் போது யாருமே கண்டுக்கல, அந்த யாருமே போகல. அப்படிங்கும்பொழுது மழை நின்னா தண்ணி வடிஞ்சிரும் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. மழை வரும்போது தண்ணி வரும்பொழுது அளவு கூடும்பொழுது தண்ணி போறதுக்கு தான் ஸ்டாம் வாட்டர் அந்த சேனல் மழை வடிகால். அப்போ மழை நின்னதுக்கு அப்புறம் தான் அது போகும்னா, அப்ப நீங்க மழை நின்னதுக்கு அப்புறம் அந்த கேப் எல்லாம் சரி பண்ணுவீங்களா? இல்ல. ஒரு அடிப்படை அந்த ஏரியாவுக்கு வசதியே பண்ணல. ஒண்ணு. அதிகமாக இன்றைக்கு வந்து அரசு அந்த மாணவர்கள்லாம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு தொகுதியாகவும் அது இருக்கு. இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க எல்லாரிலையும் நிறைய பேர் அந்த போராடியவர்கள் அவர்களிலும் பலர் வந்து அந்த தொகுதியை சார்ந்தவங்களா இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டாலின் அவர்களுக்கு மைனஸா இருக்கு இந்த முறை. இப்போ அவரு பழையபடி தொகுதி மாறுவாரா அப்படின்னா மாற மாட்டார். அந்த தொகுதி சின்ன தொகுதி, அதுலயே நம்மளால சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிறதுனால அந்த தொகுதியிலே தான் அவர் இருப்பார். ரிஸ்க் எடுக்க மாட்டார். பெரிய தொகுதிக்கு திரும்பி போய் ரிஸ்க் எடுக்க மாட்டார். ஆனால் இத்தனை பேர் ஒருவேளை 1 லட்சம் பேர் எடுத்துட்டாங்க, நமக்கு வந்து வந்திருக்கிறதுல ஏற்கனவே 1,50,000 வந்தது, அதுல நமக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த முறை அவரு அதிகமாவே, ஏன்னா நான் பொதுவாகவே சொல்றது இல்லை அவரை, ஆனா நான் இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அவர் சிறுபான்மையினர் வாக்குகள் நமக்கு அதிகமாக கிடைக்கும், பாஜக ஒன்றிய அரசு திட்டி வந்திருக்கோமே அப்படிங்கிறதுனால பழையபடி 1000 விளக்கு தொகுதிக்கு மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த தொகுதிக்கு போனா ஓட்டுகள் பெருவாரியாக ஒரு சார்பு ஓட்டுகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது 2 தவிர வேற எதுவும் அவர் போக மாட்டார். அதே நேரம் இந்த இப்ப இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதி அப்படிங்கிறது ஒரு சிலர் அந்த கட்சி சார்ந்தவர்களே சொல்லும் பொழுது இந்த முறை உதயநிதி அவர்கள் கொளத்தூருக்கு மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உதயநிதி வந்து சேப்பாக்கத்துல இருந்தாரு, அங்க நின்று வந்தாரு. பட் அங்கிருந்து இப்ப மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் அந்த தொகுதியை விட்டு கொடுத்துட்டு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி விட்டுட்டு இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுவே வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட தொகுதி தான். 2011 உருவாக்கப்பட்ட தொகுதி தான். அதுல திரு அன்பழகன் முதல் தடவை வந்தாரு. அப்போ வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 50% ஓட்டு. தமிமுன் அன்சாரி வந்தாரு, அதிமுக சார்பா 43% ஓட்டுல வந்தாரு. அடுத்ததுலயே பாத்தீங்கன்னாக்க அதே மாதிரி அன்பழகன் 47% ஓட்டு, 2% குறையுது. அதிமுக சார்புல நூர்ஜஹான் 53,000 ஓட்டு வாங்கினாங்க. பாஜக தனிச்சு நின்று 6,000 ஓட்டு அங்க எடுத்தாங்க 2016. அதற்கு பிறகு 2021 இவர் 93,000 ஓட்டு வாங்குறாரு. பாமக நிக்குது. அந்த இடத்துல பேஸே இல்லை. ஆக்சுவலா பாமகக்கு பேஸ் இல்லாத இடம், ஆனா கொடுத்துருக்கவே கூடாது. ஆனா பாமக அவங்க நிறுத்தினாங்க. அதே ஒரு தனி அரசியல். அது நம்ம மக்களுக்கு தெரிஞ்ச அரசியலா இருக்கலாம். நீங்க தொடருங்க. கண்டிப்பா இல்ல, அது ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த அரசியலை. இப்ப இந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன், விட்டு கொடுத்துறேன், நீ இந்த இடத்த எனக்கு விட்டு கொடுத்துரு, நான் உனக்கு எதிராக பெருசா நிறுத்தல, நீ எனக்கு எதிராக பெருசா நிறுத்தாத. இந்த நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இந்த கையை நீட்டி வீர முழக்கம்லாம் விட்டுட்டு இந்த தலைவர் எழுத்து எல்லாம் நிக்க மாட்டாங்க. இல்ல அவர் நிற்பது மரியாதை கிடையாது, அவருக்கு எழுத்து நிக்க மாட்டேன், நான் தனியா நிக்கிறேன்னு போயிடுவாங்க. இது எப்படின்னா எல்லா தலைவர்களும் சேஃபான இடம் போறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுனா தெரிஞ்சு போயிடும். நமக்குள்ளேயே போட்டி வேண்டாம்ப்பா, உன் தொகுதி நீ ஜெயிச்சுக்கோ, எனக்கு ஒத்து, அந்த டீலிங்குள்ள போயிடுறாங்க எல்லாருமே. இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகும்போது பாமக கிட்டத்தட்ட ரொம்ப டவுன், ஓட்டே அவ்வளவு கம்மி. அதிமுக கூட்டணில அவ்வளவு பெருசுல இருந்திருக்க வேண்டிய இடத்துல குறைஞ்சு போச்சு ஃபுல்லாவே. ஏன்னா அவங்களுக்கு இல்ல பேஸ். சோ இந்த இடத்துல உதயநிதி வந்தார். ஆனால் உதயநிதியோட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, அவரு 3-4 வருஷம் முன்னாடி கொடுத்தது. மேபி அதை வைத்து பார்க்கும்போது இன்னும் இந்த எலெக்ஷனை விட்டா தோத்துட்டா அடுத்தது வேற வழி கிடையாது அப்படின்னு திமுக ஒரு நெருக்கடி இருக்கு. ஏன்னா தோத்துட்டோம்னா அடுத்தது அதிமுக திரும்பி வந்துருச்சுன்னா இதற்கு பிறகு ஸ்டாலினுடைய வயதும் அவருடைய உடலும் வரைக்கும் பார்க்கும்போது உதயநிதியை தலைமையாக வரும்போது ஏற்பார்களா அப்படின்னு ஒரு டவுட் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அவரு உதயநிதி இப்பவே சேஃப்கார்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவர் சொன்ன அந்த இதை சொல்றேன், ஒரு மேடையில தான் சொன்னாரு, என்னுடைய தொகுதியை என் மனைவிதான் கவனித்துக் கொள்கிறார், தெரியாது அவர் அடுத்த முறை இந்த இடத்துல எம்எல்ஏக்கு வந்து சீட்டு கேட்டாலும் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நகைச்சுவையா சொன்னார் ஒரு மேடையில. ஸோ திமுக எப்பவுமே என் மகன் வரமாட்டார் அப்படிம்பாங்க, வந்துருவாங்க.
இது என்ன சங்கரமணமா அப்படிம்பாங்க, உடனே பதவி இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா உதயநிதியை பொறுத்த மட்டும் அவர் ஒரு ரிவர்ஸ் ட்ராக்ல இருக்காரு. சொல்லிடுறது, நம்ம முன்னாடி சொல்லி பார்ப்போம், பல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தடவை போட்டு பார்த்தாரு. இந்த முறை பல அரசியல் நோக்கர்களுடைய அந்த கருத்துக்களை நான் பேசும்பொழுது தெரிய வந்ததுல, உதயநிதி ஸ்டாலின் குளத்தூருக்கு போயிட்டு சேப்பாக்கத்தை மனைவிக்கு கொடுப்பார், இல்லை குளத்தூரை மனைவிக்கு கொடுத்துப்பாரு, அவங்க ஒய்ஃபை களை இறக்குவாரு அப்படின்னு தான் பாக்குறாங்க. சோ அது அடுத்த ஒரு திருப்பம். இவர் 1000 விளக்கு போனால் அந்த இடத்தை அவர் கொடுப்பார்கள். வேற யார் வந்தாலும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் குறைவு. ஏன்னா முதலமைச்சர் தொகுதி அப்படின்னு ஒரு தனி சிறப்பு கிடைக்கும்னு அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க. அது ஒண்ணு. வேற ஒரு சாதாரண வேட்பாளர் நிறுத்தும் போது அது அடிவாகும். அப்போ இவங்க குடும்பத்துல இருந்து வரும்பொழுது அப்போ தாராளமா அந்த இடம் வந்து தக்க வச்சுக்கலாம். ஏன்னா சப்போஸ் இன்னும் ஒரு மேபி 5 வருஷம் பொறுத்து வேணா இன்பநிதியை நிறுத்தலாம். இப்போதைக்கு அவங்க தான் இருக்கிறாங்க, அதனால அவங்கள நிறுத்தலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த முதல்வர், துணை முதல்வரோட தொகுதியை பொறுத்தவரை இப்படித்தான் இருக்கும் என்று பல அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. ஏன்னா இந்த பர்சன்டேஜ் எல்லாம் வந்து ரொம்ப 68% உதயநிதி வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இதுல எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கும் போது அவர் சொன்ன அந்த பொய்யான நீட் வாக்குறுதியா இருக்கட்டும், இந்த செங்கலை தூக்கிட்டு வந்ததா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணி அவர்களுடைய அந்த பணபலம் அதையெல்லாம் வைத்துதான் அவர் வந்தார். வேற எந்த இதுவும் கிடையாது. அவருக்கு வந்து அவரே சொல்லிக்கலாம் வேணாம், நான் வந்து என்னுடைய பலம் என்பது எங்க தாத்தா மாதிரி எதுக முனையில பேசுறது. எதுக முனையில பேசுறது? செங்கலை திருடிட்டு வந்து கையில வச்சுக்கிட்டு எதுக முனையில என்ன பேசினாரு? நீட்டு கொடுக்குறேன், நாங்கெல்லாம் கொடுக்குறேன். அனிதா, அதாவது நான் குறையாக சொல்லவில்லை, மாணவி அனிதா என்பவர் இறந்து விட்டார். அந்த மரணம் என்பது நடந்திருக்க கூடாது. அதன் பின்புலத்தில் டெல்லிக்கு கூட்டிட்டு போய் அவங்க பேர்ல கேஸ் நடத்துறோம்னு சொல்லி கூட்டு போனவங்க இங்க ஒரு சீட்டு வாங்கி கொடுத்திருந்தா அந்த புள்ள படிச்சிருக்கும். அதை இவங்க பண்ணல. ஆனா இவரு நீட்டை வச்சு பெரிய அளவுல அரசியல் பண்ணாங்க. இது என்ன கொடுமைனா, டாக்டர் அனிதா அதற்குள்ள நீட் அறிமுக என்ட்ரன்ஸ் எழுதுனாங்க, பாஸ் ஆக முடியல. இவங்க டாக்டர் அனிதான்னு ஒரு பிரச்சாரம் பண்ணி ஒரு பெரிய இவங்க தான் எல்லாத்துக்கும் அப்படியே பின்புலத்துல இருந்து பாதுகாத்த மாதிரியும், அந்த பெண் இறந்ததுக்கு பாஜக காரணம் மாதிரி இவங்க ஒரு பெரிய ஒரு இதை கிரியேட் பண்ணாங்க, நரேட்டிவ. அதுல மக்கள் கொஞ்சம் இருந்தாங்க. இந்த 5 பவுன் நகை எல்லாம் நாளைக்கே அடகு வச்சிருங்க, அப்பதான் உங்களால பண்ண முடியும், நாங்க திருப்பி தரோம்லாம் இவர் சொன்ன பொய்யான வாக்குறுதிகள்லாம் இருந்தது. ஸோ அதையெல்லாம் வைத்துதான் அந்த நேரத்தில் இவர்கள் பலம் எல்லாம் சேர்ந்து இவர் வெற்றி பெற்றார் பெரிய அளவுல. ஆனா இவருக்கும் இப்ப பயம் இருக்கும், ஸோ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா எந்த திட்டங்களுமே பெரிய அளவுல இவங்க வந்து மகளிர் திட்டம், மகளிர் உரிமை தொகை தவிர, பஸ் விட்டம் தவிர வேற ஒரு திட்டத்தை இவங்க பெருசா பேச முடியும். அதுலயுமே ஆதி திராவிட நலத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்து விட்டார்கள்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பஸ் விட்டோம்னு சொன்னாங்க, ஒரு டிக்கெட்டுக்கு 2 டிக்கெட் கிழிச்சு கொடுத்தாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்தது, அது தனியார் தான் ஓட்டுறாங்க, காசை இவங்க கொடுக்குறாங்கன்னு இருக்கு. அதே மாதிரி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதி தான் இந்த தூய்மை பணியாளர்கள் அந்த அந்த பீச் அவங்க அந்த போராட்டங்கள் இருக்கும், ஆசிரியர் போராட்டம் எல்லாமே அந்த பகுதியில் தான் நடந்தது. ஸோ அவருக்கான ஒரு பெரிய அந்த மைனஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்போ அவர் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? அவர் பேலன்ஸ் பண்ணி ஆகும். ஸோ இந்த நேரத்துல மனைவி ஒரு பக்கம் இறக்கிவிட்டு இவரு நின்னா, அடுத்து இவர் கட்சி தலைமைக்கு வரும்போது எப்படி கலைஞர் அவர்கள் இருந்தார், ஸ்டாலின் இருந்தார், உதயநிதி தான் இப்ப அவர் மனைவி வந்தார், அடுத்த மாதிரி இப்படி குடும்ப அரசியல் வரும். ஏன்னா நம்ம சொல்லல இவங்க வரணும், இவங்க வந்தாதான் கட்சி நம்ம சொல்லல, கட்சிக்காரங்களே சொன்னாங்க. அவர் மகனே வந்தா கூட நாங்க அவங்களுக்கு வந்து சொம்படிப்போம் அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்களே சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஏதோ குற்றச்சாட்டு சொன்ன மாதிரி மேடையில அவங்களே சொல்றாங்க. அவங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு என்ன டயப்பர்லாம் பேர் வச்சாங்க, அந்த மாதிரிலாம் பேர் வச்சாங்க கட்சிக்காரங்களுக்கு. ஸோ அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கிட்டாங்கிறதுக்கு சொல்றேன். அடுத்து இவர்கள் வீட்டில் யார் வந்தாலும் நாங்கள் இவர்களுக்கு ஆதரிப்போம்ன்ற ஒரு மைண்ட் செட்டை 4-5 பேரை விட்டு மேடையில பேசி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த முறை அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அந்த தொகுதி ஷஃப்லிங்கிறது இவங்க 3 பேருக்குள்ள அப்படியே வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டாலின், உதயநிதி இவங்க 2 பேரும் கண்டெஸ்ட் பண்ற தொகுதியில ஸோ மக்களுக்கு இந்த லோக்கல் இஷ்யூஸ், அதாவது இந்த ட்ரைனேஜ், ரோட்ஸ், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, ஸோ இதெல்லாம் வந்து ஓட்டை தீர்மானிக்க போறதா, இல்லாட்டி வெறும் அவங்க லீடர்ஷிப்பு, டிஎம்கே பிராண்ட் இதுக்கெல்லாம் தான் ஓட்டு போட போறாங்களா? டிஎம்கே பிராண்டுங்கிறது வந்து கலைஞர் அவர்களோடு முடிந்து விட்டது. கலைஞருக்கு இருக்கிற வரைக்கும் தான் அவர் வந்து டிஎம்கே பிராண்டு. அவர் தான் உதயசூரியன் அப்படின்னா அவருடைய முகம்ங்கிறது ஓரளவுக்கு இருந்தது, பெரிய ரீச் ஆச்சு. எம்ஜிஆர் இருந்தவரை ஒன்றும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியின் போது இவர்கள் மாறி மாறி வரும்பொழுதும் அவருடைய அந்த ஒரு இதுல தாங்கிட்டு இருந்தார். அவர் எது வேணா சொல்லுவாரு. திடீர்னு உதயசூரியன் பாரு, சூரியன் உதயினாலும் மக்கள் ஏத்துப்பாங்க, கண்ண மூடி ஏத்துப்பாங்க. அவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருவார். ஸோ அதனால இருந்தது. இவர்களுக்கு வந்து அந்த பிராண்டே கிடையாது, அந்த பிராண்டு கிடையாது.
இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பி இருக்கிறது தன்னுடைய மசில் பவர், மணி பவர். வேற எதுவுமே உங்களுக்கு கிடையாது. சரி, நீங்க நல்லா உதயநிதிக்கு வந்து புரிஞ்சுக்கணும். கான்ஸ்டிடியூன்சில வந்து ஒரு யூத் கனெக்ட் இருக்கணுமே, அது இருக்கா? சார் அவருக்கு எந்த இடத்துலயும் அவர் கனெக்ட் ஆகல சார். அவரா கனெக்ட் பண்ண மாதிரி விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கலாம், விளம்பரம் கொடுக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, நேத்து யூத் கனெக்ட் நம்ம வந்து அவரு ஒரு யூத் ஐக்கானா அவரை இவங்க கொண்டு போய் பூஸ்ட் பண்ணி பெரிய அளவுல புரோபகண்டா பண்றாங்க. ஒரு ஊர்ல வேன்ல போறாரு. வேன்ல போயிட்டு இருக்காரு. திறந்த ஒரு மேல அந்த ஓப்பன்ல வந்து அப்படியே கை காட்டு. யாருமே அந்த தெருவுல இல்ல. ஒரு 4 பேர் மிஞ்சி போனா ஒருத்தரா 4 பேர் நிக்கிறாங்க. அவர் கையை கும்பிட்டுட்டே சிரிச்சுட்டு போறாரு. யாருக்கு போறாரு? ஒரு யூத் ஐக்கான் அந்த ஊருக்கு வந்தா கூட்டம் குமிஞ்சிருக்கணும். கூட்டம் வந்து திரண்டு நின்று இருக்கணும். எங்கள் தலைவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருக்கணும். அந்த இடத்துல அவருக்கு வரல. சரி, இவர் வாக்கிங் போற திடீர்னு சென்னையிலேயே வாக்கிங் போகாதவரு தூத்துக்குடியில் போய் வாக்கிங் போறேன், திருநெல்வேலியில் வாக்கிங் போறேன்னா வாக்கிங் போனாரு. நடந்து போறவங்களே யாரும் கண்டுக்கல, போயிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. இவருக்கு நல்லா புரிஞ்சிடும். இவரு ஒரு பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா, அதனால இவருக்கு வந்து மக்கள்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. இவர் அரசியல் பேசுறது மட்டும்தான். அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி பேசினா நம்மளை ரசிப்பாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவரை பெரிய பேச்சாளர்கள்லாம் மேடையில சொன்னா தன்னை ஏத்துப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ டு நாட் ஹேவ் எனி கனெக்டிவிட்டி வித் யூத். இவங்களா சொல்லிக்கிறது. கூட இருக்கிற 4 இளம் அமைச்சர்களை வச்சுக்கிட்டு யூத்தோட இருக்கோம், நாங்க யூத்தோட இருக்கோம், யூத்தோட இருக்கோம்னு. இவங்க கட்சியில இருக்கிற பழைய டெலிபோன் பூத்து கூட இவருக்கு வந்து வராது. ஏன்னா அவர்கள் எல்லாருமே ஸ்டாலினோட இருப்பவர்கள், துரைமுருகனோட இருப்பவர்கள், பொன்முடியோட இருப்பவர்கள். அவங்களே இவங்கள்ட்ட வரமாட்டாங்க. இப்பவே அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு வந்து இளைஞர் அணிக்கு, எங்களுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு வேண்டும். நான் இளைஞர் அணிக்குன்னு சொல்ல, இளைஞர்களுக்கு வாய்ப்பு வேண்டும். அப்போ இளைஞர்கள் எங்க இருப்பார்கள்? இளைஞர் அணியில் தான் இருப்பார்கள். அப்ப யாரு கேட்கிறாரு? ஏன்னா இவருக்கே 45 மேல ஆயிடுச்சுனால 40க்கு தாண்டாரு. ஒரு 40 மேல அந்த வரங்கிறதுனால இவர் என்ன பண்றாரு? இல்ல இவரு கிட்டத்தட்ட ஐ திங்க் 48 நினைக்கிறேன். இது நியரிங் 48. சோ இவர் என்ன சொல்றாரு? இளைஞர்களுக்குன்னு கேட்டேன், இளைஞர் அணிக்குன்னு கேட்கல. அப்படின்னா 35 குறைஞ்சவங்களுக்கு கொடுத்துருவாங்கல்ல. இவர் டக்குன்னு அதையும் மாத்திக்கிறாரு. இல்ல, இளைஞர்களுக்கு கொடுங்க. யார் இளைஞர்? இவங்க அப்பா 60 வயசு வரைக்கும் இளைஞரின் தலைவரா இருந்தாரு. அவர் இளைஞரா? அப்ப அதுதான் இளைஞரின் கணக்கா? கிடையாது. துரைமுருகன் மகனுக்கு கொடுத்தாச்சு, பொன்முடி மகனுக்கு கொடுத்தாச்சு, அப்புறம் எல்லார் பசங்களுக்கும் கொடுத்தாச்சு. இன்னும் யார் இளைஞர்? அடுத்த 3ஆவது தலைமுறை கேட்கிறாரு. இவரு திரு அன்பில் மகேஷ் அவர்களை போல தன்னுடைய நெருக்கமாக சிறு வயதிலிருந்து பழகியவர்கள் எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு நம்ம ஒரு யூத் ஐக்கானா டெவலப் ஆயிட்டோம்ன்றாரு. இப்ப செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்களை இன்னும் இளைஞர்களாக நினைத்து கொண்டு நம்ம சுத்தி ஒரு இளைஞர் வட்டம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறார். நத்திங். இவர்கிட்ட நீங்க இப்போ ஈஸியெல்லாம் பேசலாம் முடியாது. கட்சி ஆபீஸ்ல பேசிட முடியாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் அழகிரி அவர்களுக்குமே இதுல பெரிய வேறுபாடு இருக்கும். கட்சியினர் அந்த காலத்துல பார்த்தது. ஒரு பிரச்சனை நீங்க போனீங்கன்னாக்கா அழகிரி என்ன பண்ணுவாருன்னா கூப்பிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு பேசுவாரு. ஸ்டாலின் என்ன பண்ணுவாருன்னா 2 பேரும் உங்க பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க, யார் மிச்சரிங்களோ வாங்க. 2 பேரும் அடிச்சுக்கிட்டா ஒருத்தர் மிச்சமாகலாம். அந்த மாதிரி அவர் கூப்பிடுவாரு. நீங்க உங்களுக்குள்ள பேசி முடிச்சுட்டு கடைசியா யார் இருக்கீங்களோ ஃபைனலா இங்க வாங்கன்னு கூப்பிடுற ஆளு. தலையிட மாட்டாரு சார். நீங்க. இருந்தாலும் உதயநிதிக்கு வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர் அப்படின்னு மக்கள் அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க பார்க்கலையா? ஏன்னா அவர் தான் அடுத்த வாரிசு அப்படிங்கிற வந்து அட்வான்டேஜ் அவருக்கு இல்லையா? சார் அடுத்த வாரிசுன்னு பாக்குறாங்க, அடுத்த லீடர்னு பாக்கல. வேற வழிக. மன்னர் ஆட்சியில நீங்க வந்து அடுத்தது யாரு? மன்னனுடைய மகன், அதுக்கு அடுத்தது அவருடைய மகன். அப்ப மக்கள் வந்து அவர் வரும்போது வணக்கம் சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தமா? கிடையாது, கிடையாது. அப்போ நீங்க இவரு ஸ்டாலின் கலைஞரின் பேரன் சொல்லிக்கிட்டே வந்தாரு. சரி, ஸ்டாலின் அவர் என்ன சொன்னாரு? என் மகனோ மகளோ அரசியலுக்கு எந்த காலத்திலும் வரமாட்டார், உறுதி அளிக்கிறேன்னு சொன்னார்ல. இவர் ஏன் வந்தார்? அப்பா பேச்ச காப்பாத்தி இருந்தா வந்திருக்கணும். வராம இருந்திருக்கணும்ல, வீட்டுல தானே இருந்திருக்கணும். ஏன் வந்தார்? இவரே என்ன சொன்னாரு? வந்துட்டு கட்சியில நிறைய பேர் இருக்காங்க, நான் கடைக்கோடி தொண்டனாரு. எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்ச உடனே மந்திரி பதவி. இப்போ எது கொடுத்தாங்க? இல்ல நான் வந்து அடிமட்ட தொண்டன்னா அடிமட்ட தொண்டன் ரோட்ல நிக்கிறான். அடிமட்ட தொண்டன் உங்களை எப்படி டக்குன்னு கொண்டு வந்தாங்கன்னா, இல்ல அவர் சினிமால பாப்புலர் ஆனவர். அப்புறம் ரஜினியோ விஜயோ வந்தா சினிமா கவர்ச்சி இங்க எடுபடாது. அப்போ இவங்க புறனாவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் வந்து நல்லா பாக்குறாங்க சார். இவங்க கட்சிக்காரங்க வாய் திறக்க முடியாது சார். இவங்க கட்சிக்காரங்க எதிர்த்து யாராவது பேசினா கட்சி விட்டு நீக்கிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? இத்தனை ஆண்டு காலமாக குடிசையில் இருக்கின்ற கட்சிக்காரர் இன்னமும் குடிசையில் தான் இருக்கிறார். அவருக்கு வந்து என் கலைஞரோட பையன் என் கலைஞரோட பேரன், அந்த ஒரு பற்று, அதை வச்சுதான் இவங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு இன்னும் ஒரு 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு நம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள வச்சுட்டு தான் இவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி கிடையாது. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் இப்பவே பட்டி தொட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, அது உள்ள போட்டு அடைக்கிறதுக்கு. அப்போ இவங்களுக்கு யூத் ஐக்கான் இருக்காருன்னா எதுக்கு? அதெல்லாம் தேவையே இல்லையா அந்த இடம்?
அந்த பட்டிக்குள்ள அடைக்கிற அந்த கலாச்சாரம் எதுக்கு? யூத் ஐக்கான் இருக்காரு, அவர் வந்து கை காட்டினோடனே 5 லட்சம் ஓட்டு வந்துரும். இவருக்கு மனசுல வந்து அண்ணாதுரை காலத்துல எம்ஜிஆர் நினைப்பு. உண்மை 1 லட்ச ரூபாய் பணம் வேண்டாம், உன் முகத்தை காட்டு 1 லட்சம் ஓட்டுன்ற மாதிரி இவர் நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம பேசுனா நமக்கு நிறைய வரும். இவர் திருப்பி சார் இவர் 4 விஷயத்துக்கு மேல பேசுனாரு சார். நீட்டு, ஒன்றிய அரசு, ஆட்டுக்குட்டி, இந்த வார்த்தைகளை தவிர அவர் வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை, அரசின் திட்டத்தை சிறப்பா பேசியிருக்காரா? சார் சனாதன தர்மத்தை பத்தி சொன்னார், அதை விட்டுட்டீங்க. போய் மன்னிப்பு கேட்டு வந்தார்ல. பேசக்கூடாது, நீங்க அதை பத்தி இனிமேல் தடை போட்டாங்கல்ல. அதாவது இவரை மேடையில கூப்பிடும் பொழுது அடுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசுவாருன்னு தான் கூப்பிட்டாங்க. இவரு போயிட்டு நான் பர்சனலா தான் பேசுனேன்னாரு. அப்புறம் அதை அப்படி பேசலன்னாரு. அதுக்கப்புறம் இல்ல நான் சொன்னதை வேற விதமா எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாரு. ஆனா இவர் அதுக்கு எதிரானவர்னு எல்லாருக்கும் தெரியும். இவர் எதிரானவர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பேசி மாட்டிக்கிட்டார். சோ அதுதான் சொல்றேன். இப்போ இவரு வந்து யூத் ஐக்கான் கிடையாது. இந்த பழைய டெலிபோன் பூத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் அவள் தான் அப்படின்னு எங்க கலைஞரோட பையன், ஸ்டாலின் அண்ணன் பையன். ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, திருச்சி நீங்க இவங்கள யாரை வளர்த்துருக்காங்க? திருச்சி, திருநேரு, விழுப்புரம், பொன்முடி. இப்போ இதெல்லாம் வந்து அந்தந்த ஊர்ல இருக்கிறது. இவங்க வேற யாரை வளர்த்துருக்காங்க? அப்போ 2வது கட்ட இவங்களே இருக்கணும், இவங்க குடும்பம் இருக்கணும். அடுத்து இவங்க குடும்பம் இருக்கணும்னா இவங்க யாரை வளர்த்தாங்க? யாரையுமே வளர்க்கல. இப்போ எம்பி பதவி கொடுத்தாங்க, 2 எம்பி, 2 தேமுதிக கொடுத்தாங்க. 2 தேமுதிக. ஏன் அதை யாரும் கேட்கல கட்சியில? திரு சுதீஷ் அவர் தேமுதிக சார்பு. ஒன்னு தேமுதிக, இன்னொன்னு வந்து காங்கிரஸ். இவங்க கட்சியில இன்னொருத்தர் கொடுத்தாங்கல்ல, அவர் முன்னாள் தேமுதிக, அங்கிருந்து நீங்க வந்தவர் தான். ஓகே ஓகே, அதுக்குதான் சொல்றேன் 2 தேமுதிக. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, திமுக அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச காலத்தெல்லாம் அவரை மேடைக்கு மேடை திட்டி பேசி அவர் ஒழிக எங்கள் தலைவர் வாழ்கன்னு பேசினவெல்லாம் நிக்கிறான். அங்கிருந்து கட்சி மாறி வந்த ஒருத்தருக்கு ஒரு பதவி, அந்த கட்சியில இருந்து டைரக்டா அவருக்கு ஒரு பதவி. இது அப்ப அங்க நிக்கிற அடிமட்ட தொண்டன் எங்க இருக்கா? டார்ச் லைட்டை உடைச்ச கமலை திட்டுன தொண்டன், அதே டார்ச் லைட் உடைச்ச கமல் இங்க வந்து இவருக்கு டார்ச் லைட்டு, இவர் விளக்கு வெளிச்சத்தில் ஐயா அழகா இருக்கிறார், என் தலைவன் ஸ்டாலின், என்னுடைய நண்பர் உதயநிதி அப்படின்னு சொல்லும் போது அதே தொண்டன் கை தட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் மனசோட நிறைஞ்ச மனசோட அவன் புரிஞ்சு இருக்கானா இல்ல எந்த விதத்துல இருக்கான்? அந்த மாதிரி தொண்டர்களை நீங்க ஈஸியா ஏமாத்துறீங்க. கலைஞர் பேரன், ஸ்டாலின் மகன் சொல்லி ஏமாத்துறீங்க. அவ்வளவுதான். இவருக்கு வேற எந்த இதுவும் கிடையாது சார் கட்சியில. அறிவார்ந்த ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளம் என்பது இவரை ஏற்காது. இப்போ ஸ்டாலினோ உதயநிதியோ இல்லாம அந்த தொகுதியில வேற யாராவது நின்னான்னா அதே ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்குமா? நேரடியா சொல்லுங்க. இல்ல சார், கிடைக்காது. அதான் சொல்றேன். ஸ்டார் தொகுதி, இப்போ ஸ்டாலின் நிக்கிறார் அப்படின்னா ஜெயிச்சா முதல்வர். அப்போ முதல்வர் தொகுதி அந்த ஸ்டார் அந்தஸ்து நமக்கு கிடைக்கும், நமக்கு ஏதாவது செய்வாருன்னு நம்பிதான் பண்ணாங்க. அதான் சொல்றேன், இவரு முதல்ல நிக்கிறாரு 1000 விளக்குல தோத்து போயிட்டாருன்றது. அதுக்கப்புறம் வராரு, திரும்பி மேயர் ஆன உடனே இதுவாக மேயரையும் விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்த இந்த தொகுதி நமக்கு ஐயோ நம்ம கூட்டணி போயிருன்ற பயம். நீங்க ஸ்டாலின் என்பவருக்கும் கலைஞர் என்பவருக்கும் ஒரு முத்திரையான இது எங்க இருந்தாலும் ஜெயிப்போம்னா நீங்க அந்த தொகுதியில இருந்திருக்கணும்ல. ஏன் தொகுதி விட்டு ஓடினீங்க? இப்போ திரு துரைமுருகன் அவர்கள் அவர் மகன் சொல்றாரு, இந்த திராவிட வரலாற்றில் 50 ஆண்டுகளாக ஒரே தொகுதியில் எம்எல்ஏவா இருக்கிறது யாருன்னு கேட்டா எங்க அப்பா மட்டும் தான், வேற யாரும் கிடையாதுங்கிறாரு. ஏன் ஒரு அந்த பேர் எடுக்க முடியாதா? கலைஞரே எதுக்கு தொகுதி மாறி வந்தாரு? ஒரு தடவையும் எதுக்கு ஒரு தடவை மாறி வந்தாரு? முதல் தடவை குளித்தலைன்னாரு, அதுக்கப்புறம் இங்க என்னாரு, அப்புறம் அங்க என்னாரு, எதுக்கு ஒரு இடம் மாறினாரு? அப்போ இந்த இதுங்கிறதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கும் கிடையாது, உதயநிதி கிடையாது. இவர்கள் வந்து விட்டால் அந்த தொகுதி இவங்களுக்கு இல்லை சார். கண்டிப்பா அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் நான் திருப்பி சொல்றேன், இப்போ உதயநிதி நிக்கிறாரு அப்படின்னா அந்த தொகுதியில ஜெயிக்க வைக்க வேண்டிய கட்டாயம் அந்த மாவட்ட செயலாளருக்கு இருக்கும். அது இப்ப இந்த பக்கம் சேகர் பாபுன்னு வச்சுங்களேன், இவரை ஜெயிக்க வச்சுட்டோம்னா போதும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன். எத்தனை வேணா செலவு பண்ணு, யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா ஜெயிக்கணும். சொல்லுவாங்க இல்லையா, பெக் பாரோ ஆர் ஸ்டீல், பட் உனக்கு ரிசல்ட் வேணும், நீ என்ன வேணா பண்ணி என்ன ஜெயிக்க வைங்க, இவரை ஜெயிக்க வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இவரை ஜெயிக்க வைக்கணும்னா அவங்க பாடுபட்டு ஜெயிக்க வைக்கணும். வேற ஒருத்தர் நிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணம், வேற ஒருத்தர் அந்த தொகுதியில நிக்கிறாரு, அவர் வந்து தன்னுடைய இதுல ஜெயிச்சிடறாரு, கட்சியோட சின்னத்துல ஜெயிச்சிடறாரு, பெருசா வந்துட்டாருன்னா மாவட்ட செயலாளருக்கு அந்த இடம் ஆபத்து. இவர் வேற ஒருத்தரை பூசா போட்டா, இதே மாவட்ட செயலாளர் ரெக்கமெண்டேஷன் தன் கீழே இருக்கவங்களை போட்டாங்கன்னாக்க அதுவுமே யோசிப்பாங்க, இவன் பெரிய அளவுல ஜெயிச்சுட்டா நாளைக்கு நம்முடைய பதவிக்கு ஆபத்து. கண்டுக்க மாட்டாங்க, நீ கட்சி பேரை வச்சு ஜெயிச்சுட்டு வாப்பான்ருவாங்க. ஆனால் மெனக்கெடுதல் இருக்காதுங்க. இவரை ஜெயிக்க வைப்பது போல மெனக்கெடுதல் இருக்காது, வரமாட்டாங்க. விழுந்து கட்டிக்கிட்டு ராப்பகலா வேலை செய்ய மாட்டாங்க. சொம்பு, குடம், அண்டா, மூக்குத்தி எல்லாம் வராது.
ம். அந்த அளவு இறக்க மாட்டார்கள். சோ இவர்கள் இல்லை என்றால் அந்த தொகுதி கைமாறி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதான் நன்றி சார். நீங்க வந்து யதார்த்தம். ஸ்டாலின் தொகுதியும், உதயநிதி தொகுதியும் நல்லா அவங்க எங்க நின்னாலும் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே அலசினீங்க. இப்ப நம்ம இந்த சைடுக்கு வருவோம். நீங்க வந்து நயினார் நாகேந்திரன், அவர் வந்து சாத்தூர்ல நிக்கலாம் அப்படின்னு வந்து பேசப்படுது. அங்க அங்கேயோ இல்லாட்டி அவர் வேற எங்க நின்னாலோ அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸையோ, அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போட்டியிடலாம் அப்படின்னு பெரும் அளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அத பத்தியும் நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அதாவது நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதியில அவருக்கான ஒரு பேஸ். அவர் அந்த பகுதி தான் அவருக்கு மெயின். அதுல எந்த இடமா இருந்தாலும் அவருக்கு என்ன உறவினர்கள் அதிகம், ரொம்ப அதிகம். அந்த பகுதியெல்லாம் மாமா, மாப்பிள்ளை, மச்சான் அவர் போய் அதாவது உறவினர்கள் நான் சொல்றது வந்து அந்த ஊர் மக்கள். அவங்க வந்து மாமா, மச்சான்னு பழகக்கூடிய அளவு அவர் நெருக்கமானவர். ஆனா நீங்க அதுல நயினார் எந்த இடமா நாகேந்திரன் இப்ப இருந்தாலும் ஸ்ட்ராங் ரீஜனல் லீடர். அவர் தமிழக பாஜகக்கே அவர்தான் தலைவர். சோ அவருடைய பெர்சனல் நெட்வொர்க் தான் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்ல வரீங்களா? இல்ல. அந்த பேஸ் வந்து பர்சனல் நெட்வொர்க்ல இருக்கிறது. கை கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு கை கொடுக்கக்கூடியது கட்சியோட தொடர்புகள். ஏன்னா, இப்போ நான் நான் வந்து ஒரு நாட்டுல இருக்கிறேன், வெளிநாட்டுல இருக்கேன்னா, இங்க எனக்கு நண்பர்கள் மிக அதிகமா இருப்பாங்க. ஆனால் எனக்கு ஏதாவது ஒண்ணு டக்குன்னு நடத்தணும் அப்படின்னா, நான் ஊர்க்காரன் யார் இருக்கான்? நம்ம ஊர்க்காரங்க யார் இருப்பாங்கன்னு தேடுவேன். ஓ! வீட்ல ஒரு சின்ன வேலை இருக்குப்பா. ஊர்க்காரங்க யார் இருக்காங்க? அப்படின்னு தேடுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா, இவரு டக்குன்னு இறங்கக்கூடியது. "ஏ நம்ம நயினார்ப்பா" அப்படின்னு சொல்லி இறங்கக்கூடியது இருப்பாங்க. இவர் தலைவர் என்கிற முறையில் ஒரு மரியாதையோடு தலைவர் வந்திருக்கிறார். என்ன தலைவர் என்ன செய்யணும் அப்படிங்கிறது இவருக்கு புரியுது. ஏன்னா இன்னொன்னு திராவிட அரசியல் என்பது வேறு, பாஜகவோட தேசிய அரசியல் என்பது வேறு ஒரு வகை. நீங்க திராவிட அரசியல்னா அவங்க வரத்துக்கு 2 நாள் முன்னாடியே சொல்லி வழியெல்லாம் கொடிகம்பம் கட்டி கீழே காலில் விழுறதுக்கு இந்த டயர் இதெல்லாம் இந்த டயர்லாம் தொட்டு கும்பிடுவாங்களா அந்த மாதிரி டிராமா எல்லாம் இவங்க பண்றதுக்கெல்லாம் இல்லை. தலைவர் வந்திருக்காரு, வணக்கம் தலைவர் எப்படி இருக்கீங்கன்ற பேசுற லெவல்ல இருப்பாங்க. அவர் சொன்னா இந்த வியூகங்களை வகுத்திருக்கோம் செய்யுங்கன்னா செஞ்சிருவாங்க. திராவிட கட்சிகள் அளவுக்கு இறங்கி அடித்தளத்துல போய் செய்யற அளவுக்கு தேசிய கட்சிகள் கிடையாது. அது தெரியும். இப்ப இவர் வந்து ஊர்ல போய் நிக்கிறாரு தேர்தல்ல. அந்த தெருவில் எவ்வளவு ஓட்டுப்பா அப்படின்னு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க கட்சிக்காரங்க, தலைவர் இந்த இதுல வந்து ஆண் இவ்வளவு பெண் இவ்வளவு இத்தனை பேர் இருக்கிறாங்க, குழந்தைங்க வந்து விட்டுருங்க, இந்த இவ்வளவு ஓட்டு நமக்கு போன வாட்டி வந்திருக்கு, இதை கட்சிக்காரர்கள் கொடுப்பார்கள். நார்மலா இதே நீங்க அந்த ஒரு உறவின் முறையில் எல்லாரையும் கேட்டு பார்த்தீங்கன்னா, மாமா யார் மாமா இருக்காங்க தெருவில், மாப்பிள்ளை யார் இருக்காங்க தெருவில்னா, ஆனா நம்ம ராமசாமி இருக்காருப்பா, ஆனா நம்ம கண்ணாசாமி இருக்காருப்பா, அவங்க குடும்பம் தான். அது 6 ஓட்டு, இது ஒரு 12 ஓட்டு. நீங்க சொல்லும் பொழுதே கணக்குகள் வேறுபடும். சோ அவங்களோட ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் இன்னும் இன்டாக்டா இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவர் அதெல்லாம் விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் கட்சி அதிமுக இருந்து இந்த பக்கம் வந்தாலும் அவர் வந்து ஊர்ல மாமா மாப்பிள்ளை இன்னைக்கும் தொடர்கிறார். எல்லோரோடும் இதுல இருக்காரு, கான்டாக்ட்ல இருக்கு. அதான் சொல்றேன், அந்த ஊர் வந்து எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு அவர் கொண்டாடுது. எங்க அந்த வட்டாரத்தை சொல்றீங்களா இல்லாட்டி சாத்தூரை சொல்றீங்களா? இல்ல திருநெல்வேலி சுத்து வட்டாரம் சொல்றேன், எல்லாமே சொல்றேன். திருநெல்வேலி தூத்துக்குடியே அவருக்கு உறவு அந்த சொந்தங்கள் பெல்ட் அதிகம். அந்த பெல்ட்ல அவரோடது அதிகம். சாத்தூர் அவர் ரெண்டாருனா ஏன்னா பாஜகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்கிற இடம் அந்த பகுதி. ஸோ அதனால பாஜக ஓட்டு பிளஸ் இவருடைய அந்த நெட்வொர்க்ல ஓட்டு பேஸ் ஓட்டு எல்லாமே இருக்கும்போது அதிமுக ஓட்டு பாமகவுக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. இதுக்கு முன்னாடி மதிமுகவும் அங்க நின்னுருக்காங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இல்ல மதிமுகவுக்கு வந்து பர்மனன்ட் ஓட் பேங்க் கிடையாது சார் மதிமுக. ஏன்னா அவர்களுடைய அந்த இடம் அப்படிங்கிறது வந்து அவங்க எந்த காலத்திலுமே இது வரைக்கும் மதிமுகவே நிலையா இல்லை. ஒரு தடவை திமுக எதிர் நினைப்பாங்க, அப்புறம் அதிமுக எதிராக வேற ஒண்ணு போவாங்க, அப்புறம் இங்க எதிராக வருவாங்க. திடீர்னு அவர் ஸ்டாலின் வேட்டியில டீ கொட்டினா துடைப்பாரு, திடீர்னு ஸ்டாலினியே திட்டுவாரு. சோ அவர்களுக்கான நிலையான ஓட் பேங்கா அதை சொல்ல முடியாது. அவரோடு உயர்நிலை குழுல இருந்த 13 பேர்ல 12 பேர் இன்னைக்கு திமுக இருக்காங்க. அவர் மட்டும் தான் அங்க இருக்காரு தனியா. அப்போ அவருக்கான ஒரு ஓட் பேங்க்னு அவர் வந்து அவங்க ஊர்லயே அவரால் கிரியேட் பண்ண முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து அந்த ஊர் ஒண்ணு, பாஜகவோட ஓட்டு ஒண்ணு, இன்னொன்னு அந்த பகுதி மக்கள் வந்து எப்பவுமே அதிமுக பாஜக போன்ற தேசியம் பேசுகிற பக்கம் நிக்கக்கூடிய ஒரு ஊரா இருக்கு. ஸோ அதனால இவங்க வந்து அந்த இடத்துல நின்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறாங்க. ஏன்னா ஒரு திருநெல்வேலி பெரிய இதுல வரும்போது திமுக தன்னுடைய அந்த என்ன சொல்றது ஆக்டோபஸ் கரங்களை பலவித வேலைகளை செய்யும். இதுக்கும் போது கொஞ்சம் சேஃபான இடம் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனால் அவருக்கு அந்த இடம் மொத்தமே அவருடைய இடம் தான். அவருக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய இடம்.
ஸோ அங்க வந்து இப்ப ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் டைனமிக்ஸ் வந்து ஒர்க் ஆகுதா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பா ஆகும் இந்த முறை. ஏன்னா நீங்கள் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது செய்வீர்களா அப்படின்னு கேட்டா செய்வோம்னு டக்குன்னு வர மக்கள் வேற. ஆனால் யதார்த்தமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பேச்சு, அந்த செயல்பாடெல்லாம் யதார்த்தமா வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப நயினார் அவர்கள் எளிமையானவர், சொந்தமாக இருப்பவர் அப்படின்னு ஒண்ணு. அண்ணாமலை அவர்களுடைய வரவு, இன்னொன்று திரு மோடி அவர்களின் பிரதமர் மோடி அவர்களின் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில இவ்வளவெல்லாம் நடந்திருக்கும் போது தேசியத்தின் பக்கம் எப்போதும் நிற்கக்கூடிய அந்த பகுதியினர் அதெல்லாம் சார்ந்து வரும்பொழுது அவருக்கு ஒரு பெரிய ஹோல்டா இருக்கும். கண்டிப்பா அது அவருக்கான இடம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. நான் எப்பவுமே சொல்றது, இவரை மாதிரி எல்லா கட்சியிலும் எல்லோரோடும் நட்பாக இருந்து எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இவர்களுக்கான ஒரு ஓட் பேங்க் எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கும், எந்த ஊர்ல போனாலும். அது மாதிரி அந்த இதை மெயின்டைன் பண்றாரு அவர். அதுதான் அவரோட மெயின். நீங்க விட்டுட்டு போன உடனே நீ எனக்கு ஓட்டு போட்டியா, நீ என்கிட்ட கேட்கிற, நீ திமுக போய் கேளு, நீ பாஜக போய் கேளு, நீ காங்கிரஸ், இந்த மாதிரி பேசக்கூடியவர் இல்ல. நீ யாரா இருந்தாலும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, வாப்பா உள்ள அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஆள். சோ அந்த மக்களுக்கு வந்து நம்ம வீட்டு பையன் அப்படிங்கிறதுனால அவர்கள் இன்னும் அதை இருக்கிறார்கள், அதனால பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து என்னை பொறுத்தவரை அவர் நல்ல ஒரு இதான், அது கண்டிப்பாக அந்த இடம் அவருக்கு கை கொடுக்கும். ஓகே சார். இப்ப அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல இருந்து நிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதுக்கான சாத்தியம் இருக்கா? அதுக்கப்புறம் நம்ம கேள்விகளுக்கு போவோம். இல்ல, எனக்கு தெரிஞ்சவரை அவர் வந்து கோயம்புத்தூர் நிற்பது அப்படின்னு சொல்லி ஒரு 50-50ல சொல்றாங்க, அங்கதான் நிற்பாரு அப்படின்ட்டு. ஆனால் அரவக்குறிச்சியே வந்து அவருக்கு நல்ல ஒரு இதுவா தான் இருந்தது. அரவக்குறிச்சியே நல்ல ஒரு இதுவா இருந்தது, அங்கேயே பெரிய அளவுல வந்திருக்கணும். பட் ஆனா அன்னைக்கு வந்து அவரால் முடியல. என்ன பாத்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு சொல்ல போனாக்க 2021ல கிட்டத்தட்ட ஒரு 25,000 வாக்கு தான் அவருடைய வித்தியாசமா இருந்தது. அந்த தேர்தலை முக்கியமா நீங்க ஒண்ணு கவனிக்கணும், திமுக வந்து -3.5% ஓட்டு வந்து 3% மைனஸ் ஆச்சு. இவங்க வழக்கமா பிளஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, இவர் நின்ன இடத்துல மைனஸா தான் போச்சு அவங்களுக்கு. இன்னொன்னு, அன்னைக்கு வந்து அமமுக தனியா நின்றது. இந்த கிட்டத்தட்ட இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நாத்தாக்கா வந்து 7,000 ஓட்டு இருந்தாலும் அமமுக 2,000 ஓட்டு. அன்னைக்கெல்லாம் இருந்த அந்த இவர்களுடைய அந்த திரும்பி சொல்ற பொய் பிரச்சாரம் அதெல்லாம் அங்கே போகும்போது ஒரு 25,000 புதிதாக வந்த தலைவர் அண்ணாமலை வந்து அதுக்கு முன்னாடிலாம் பெருசா அப்ப வந்து பெரிய அளவுல மக்களோடு கலக்கிற நேரத்துல வந்த எலெக்ஷன் நல்ல ஓட்டு வாங்கினார், நல்ல ஓட்டு. சோ அந்த இடமே அவருக்கு வந்து ஒரு நல்ல தொகுதி தான். ஏன் சொல்றேன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி இதே அரவக்குறிச்சியில 97,800 ஓட்டு வாங்கிய செந்தில் பாலாஜி 97,000 ஓட்டு வாங்கினார், 58% ஓட்டு செந்தில் பாலாஜிக்கு அதே இடத்துல. அப்போ ஏடிஎம்கேல நீங்க பாத்தீங்கன்னா 60,000 ஓட்டு, அமமுக 7,000 ஓட்டு, இதெல்லாம் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு இவர்கள் வரும்போது அதுல இருந்து குறையுதுங்கும் போது அங்கேயே ஒரு செல்வாக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவருக்கு செல்வாக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா இந்த முறை அரவக்குறிச்சியை விட்டு கோயம்புத்தூர் தான் வருவார் அப்படின்றாங்க. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு ஒரு பெரிய ஏரியா, இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஏரியா. அந்த ஏரியா அப்படிங்கும்போது பிரதமருடைய பல திட்டங்கள் அவர்களுக்கு நிறைய அந்த உதவி இருக்கிறது, அவர்களுக்கு நிறைய பண்ணிருக்கு. அப்படிங்கும்போது 1-2 பேர் யாராவது என்ன சொல்றது, சாப்பிடும் போது ஏதாவது பேசினவங்க பேசலாம், இல்ல அங்க இருக்கிறவங்க யாராவது 1-2 பேர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யாராவது பேசியிருக்கலாம், பிசினஸ்மேன். ஆனால் பெருவாரியாக எல்லாருமே அங்க வந்து இந்த பிரதமர் திட்டத்தினால பயனடைஞ்சு இன்னைக்கு கோயம்புத்தூருங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, அந்த தொகுதியில ஒண்ணு இல்லைன்னா, திடீர் பாசம் வந்து ஒரு பாலத்துக்கு போய் ஜிடி நாயுடு பாலம், ஜிடி நாயுடு தான் உங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்தவர், அவர் தான் உங்களுக்கு செய்தவர்னு இவங்க போய் செய்யற அவசியம் இல்லை. அந்த ஏரியால இவங்க வீக் ஆயிட்டாங்க. இல்லைன்னா திடீர்னு போய் ஜிடி நாயுடுன்னு சொல்லி அவர் தான் இந்த ஊரை உருவாக்குனாரு, அவர் இல்லைன்னா நீங்க இந்த ஊரே கிடையாது பாத்தீங்களா, அவர் நம்மளாலதான் அப்படின்னு சொல்லி நீங்க எதுக்கு அந்த பாலிடிக்ஸ் அங்க பண்ணீங்க? நீங்க எதுக்கு அங்க போய் திடீர்னு ஜாதியை பேசி அந்த இடத்துல கொண்டு போய் விட்டு எதுக்கு பண்ணீங்க? நீங்க தான் சமூக நீதி சமத்துவ கட்சியாச்சே, அப்ப எதுக்கு அந்த வேலையை பண்ணீங்க? பயம். ஏன்னா பாஜக வளர்ந்து விட்டது, அண்ணாமலை அங்க வராருன்ற ஒரு செய்தி வரும்பொழுதே இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இன்னும் நீங்க ஒண்ணு பார்க்கணும், அதுல பாத்தீங்கன்னாக்க எல்லா தொகுதியுமே வானதி அவர்கள் நிற்கும் போது கூட அந்த கோயம்புத்தூர் அப்படிங்கிற அந்த பகுதியில கமலஹாசன் கிட்டத்தட்ட ஜெயிச்சிருவாருன்ற அளவுலாம் வந்தார். ஆனா அதுக்கு பிறகு இவங்க ஜெயிச்சிட்டாங்க நம்ம சொந்தது. அப்போ அந்த பகுதி எல்லாமே எப்பவுமே வந்து அதிமுகவின் கோட்டை, பாஜகவுக்கும் கோட்டை. ஏன்னா சிபிஆர் அந்த பகுதி சார்ந்தவர், அவர் ஏற்கனவே அங்க முத்திரை பெற்றவர்.
அதிமுகவின் கோட்டை. அது பாஜகவோட ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னால, ஓட் பேங்க் ஸ்ட்ரென்த்னால வந்து அண்ணாமலைக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா, இல்லாட்டி அண்ணாமலையோட கரிஷ்மா ஃபேக்டர்னால அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா? 60% அது வந்து பிஜேபியோட ஓட் பேங்க் 60%. ஆனா அந்த 60% போகாம இருக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலையுடன் கரிஷ்மா. ஏன்னா அந்த ஒரு லீடர், நீங்க இப்போ நான் இருக்கேன் சார், என்ன வந்து இந்த பாஜக சார்பா ஒரு தொகுதி கொடுத்து போய் நில்லுன்றாங்க. நான் போயிட்டு எல்லாருக்கும் வணக்கங்க அப்படின்னா 60%ல 40% போய் 20% போய் 10% போய் நான் பேசி 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 சொன்ன அப்புறம் தான் ஒரு 20% வரும். சரிங்களா? இப்போ ஏன்னா யாருக்குமே என்ன தெரியாது, நான் ஒரு சாதாரணமான ஆளு போய் நின்னதான். ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய அந்த வீச்சு, அந்த அரசியல் வீச்சு பிளஸ் அவருடைய ஸ்பீச், அது மக்கள் கிட்ட நல்ல ரீச். அதுலதான் அவர் வந்து போய் நிக்கிறார் அந்த இடத்துல, மக்கள் கிட்ட சேர்றாரு. ஏன்னா மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா, ஒரு மேடை எடுத்த உடனே ஆகையால் பெரியவர்களே அப்படிதான் இல்லாம, அண்ணா நான் சொல்றாங்க நாங்கும் போது நம்ம வீட்டு ஆள்பா ஒருத்தர் பேசுறாருப்பா, பக்கத்து வீட்டு ஆள் ஒருத்தர் நம்ம பையன் பேசுற அப்படின்னு அவர்களுக்கு நம்ம வீட்டு பையன் பேசுறார் அப்படிங்கும் போது, இப்ப நயினார் அவர்களை சொன்ன இல்லையா, அந்த மாதிரி நம்ம வீட்டு பையன் மாதிரியே பேசுறாருப்பா அப்படின்னு ஒரு டச் வருது. என்ன சொல்றாரு கேட்போமே அப்படின்னு புரியுது. நீங்க புரியுது. அவரு டிஆர் பாலு மேல கேஸ் போட்டேன் அப்படின்னா சரி வக்கீல் போய் பேசுவார், இல்ல நானே வரேன் அப்படிங்கும் போது மக்கள் பாக்குறாங்க, என்ன இவரே கேள்வி கேட்பேன்றாரு, அப்ப இந்த முறை இருக்கா, நமக்கு புதுசா முறை சொல்லி தராருப்பா, இப்ப என் கேஸுக்கு நானே பேசலாம் போல இருக்கு, அண்ணாமலை சூப்பர்பா. நீங்க அவர் என்ன சொல்றாரு, இந்த தமிழன் படத்துல விஜய் அவர்கள் வந்து சட்ட புத்தகம் எல்லாம் போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன், படிக்க வச்சேன்லாம் ஒரு படம் நடிச்சாரு. அது பிராக்டிக்கலா முடியலனாலும் இவரு அதை கொண்டு காட்டிட்டார் பிராக்டிக்கலா. புக்கெல்லாம் வேண்டாம், நானே சொல்லி காட்டுறேன் வாங்க, இப்படிலாம் கேள்வி கேட்கலாம் நீங்க வாங்க. அப்புறம் இந்த சம்பந்தமா இருந்தா, இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த நடந்த சம்பவத்துக்கு நான் வந்து மொபைல் ஹிஸ்டரி வரைக்கும் எடுத்தேன் சார், யார் சார் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. பயந்து போய் இவங்க இல்ல நாங்க பண்றோம். மக்களுக்கு என்ன ஆகுது, இவர் வந்து ஒரு இளைஞர்களுக்கான தலைவர், நமக்கான தலைவர் அப்படிங்கும் போது எதுல இருந்து வந்திருக்காரு, பிஜேபி. நம்ம பிஜேபிப்பா. அப்போ எங்க இருந்து வந்திருக்கார், இங்க இருந்து இவ்வளவு பேசுறாரு நம்மால, அந்த கனெக்டிவிட்டி இன்னும் பெரிய அளவுல வருது. சோ பிஜேபி ஃபேக்டர் பிளஸ் அண்ணாமலையோடது பிளஸ் பிரதமர் அவர்களுடைய அந்த பாரம்பரிய ஓட்டு அண்ணாமலை பிளஸ் பிரதமருடைய இந்த செயல்பாடுகள். இப்போ நீங்க இதே இடத்துல நம்ம 97 காலகட்டங்கள்ல பெரிய பிரச்சனை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு பிறகு அத்வானி அவர்கள் வருகை போகுது. இதே அந்த கோயம்புத்தூர் சார்ந்த அந்த பகுதியில கலைஞர் அவர்கள் அதுக்கு எப்படிலாம் ரியாக்ட் பண்ணாரு, என்னெல்லாம் பேசினார், ஒரு சமூகத்தை எப்படி தீவிரவாதிகள் என்று பேசினார், அதெல்லாம் தெரியும் மக்களுக்கு, ஞாபகம் இருக்கு. அந்த மக்கள் நீ சட்டசபையில எங்களை தீவிரவாதிகள் எப்படியா சொன்னீங்க அப்படின்னு ஒரு சாரார் கொதிச்சு நிக்கிறாங்க, மௌனமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு என்ன ஆகுது, இவர் இது வரைக்கும் எந்த இடத்துலயும் ஜாதி மதமே பேசலையப்பா அப்படின்னு ஒரு லீடர் இப்படி ஒரு லீடரா அப்படின்னு மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருது. அதெல்லாம் கலந்து அந்த தொகுதி என்பது அவருக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும் சார். அங்க மைனாரிட்டி ஓட், கவுண்டர் ஓட், அர்பன் மிடில் கிளாஸ் ஓட், இது மூணுத்துல எந்த பிளாக் வந்து அவருடைய வெற்றியை இல்லாட்டி வெற்றிக்கான வாய்ப்பை டிசைட் பண்ணும்? இல்ல, நான் இதுவரை அவர் அந்த பார்த்த அந்த ஒரு இடத்துல வந்து அவர் ஆல்ரவுண்டரா இருக்காரு. நீங்க எந்த ஒரு இடத்துலயும் இப்போ அவர் வந்து மதம் பேசல அப்படிங்கும்பொழுது அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து மதத்து மக்களும் பரவாயில்லப்பா நம்ம இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் போல இருக்கே அப்படின்னு பேசுறதை நம்ம கேட்க முடியுது. நீங்க 100 பேர் இருக்கிற இடத்துல என்ன ஒரு 5 பேர் தானே பேசுனாங்க, 95 பேர் எங்க கூட இருக்காங்க அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அந்த 5 பேருடைய அந்த சொன்னது விஷயம் இன்னொரு 20 பேர்கிட்ட போய் ரீச் ஆகுது. யோசிக்கிறாங்க, நம்மளை இத்தனை வருஷம் அடிமைகளாவே வச்சு நம்மளை வளரவே விடாம இருக்கிறாங்க. ஆனா இவர் நம்மளை எந்த இடத்துலயும் திட்டமும் இல்ல, பின்னாடியும் போக சொல்ல, எதுவுமே பண்ணல, நம்ம கூட தானே இருக்காரு. அப்படிங்கும் பொழுது மதம் பேசாத, ஜாதி பேசாத ஒருத்தர். சரி, அந்த கவுண்டர் ஓட்டு என்பது நீங்க என்னைக்குமே பாத்தீங்கன்னாக்க அவர்கள் அந்த பகுதியை சார்ந்த எல்லாருமே சரி, இதுவரை நீங்க மற்ற ஊர்ல கூட சின்ன சின்ன போராட்டங்கள் வந்து திமுக எல்லாம் ஒன்றிய அரசை கண்டிச்சு பண்றோம், ஒன்றிய அரசை கண்டிக்கிறோமாங்க. நீங்க கோயம்புத்தூர் பகுதியில் பெருசா பண்ணி பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா மக்கள் வந்து இந்திய அரசுன்னு தான் பேசுவாங்க அங்க இருக்கிற மக்கள். நீங்க இவங்க பேசுற மாதிரி ஒன்றிய அரசுலாம் ரொம்ப எல்லாம் பண்ண மாட்டாங்க. தேசியத்துக்கு எதிராக நீங்க போய் அங்க கால் பேச்செல்லாம் பேசிட முடியாது. மக்கள் வந்து ஏத்துக்கக்கூடியவர்கள், மற்ற ஊர் ஏத்துப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது.
இவங்க வந்து நேரு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இங்க ஒண்ணு போட்டுறோம், பொன்முடி தலைமையில இங்க ஒரு கூட்டம் போட்டு பேசிடுறோம், ஒன்றிய அரசு எல்லாம் திட்டுவாங்க. கோயம்புத்தூர்ல எங்க பேசுறாங்க? ஒண்ணு. எடப்பாடி அவர்கள் காலத்திற்கு மட்டுமல்ல, எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தே கோயம்புத்தூர் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கியா இருக்கிறார். சோ கவுண்டர் என்பது ஜாதி ஓட்டுகளாக பார்த்தாலும் அந்த 2-3 சின்ன சின்ன கட்சிகளும் திமுக கூட இருந்தாலும் சின்ன சின்ன கட்சி, இந்த கொங்கு ஈஸ்வரன் சம்படி அவங்க எல்லாம் இருக்கிறாங்கனாலும் அவங்க எல்லாம் பெரிய செல்வாக்கு இல்லை. இங்கே அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார், எடப்பாடி அவர்கள் இருக்கிறார். அவர் ஒரு முதல்வராக இருந்து எளிமையாக இருந்து அதுல பெரிய பிளஸ் என்னன்னா, நான் அந்த கோயம்புத்தூர்ல சில பேரோட பேசும்போது சொன்னாங்க, ஐயா அவர் ஒரு 3.5-4 வருஷம் முதல்வராக இருந்தாருங்க. முதல்வராக இருந்த வரைக்கும் அவர் மனைவி எங்க, யாருன்னு, பிள்ளை யாருன்னு யாருக்குமே பேர் கூட தெரியாதுங்க. வேணா அவர் கூட ஹெல்ப் பண்ணிருக்கலாம், பர்சனல்ல வேற. ஆனா அவர் எங்கேயுமே மேடைக்கு கொண்டு வந்து என் மகனுக்கு மாலை போடு, என் மனைவிக்கு இங்க வழி விடு, எதுவுமே சொன்னது இல்லைங்க. அவர் தானே கூட எதுவுமே கேட்டது இல்லைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க முதல்வர் அவர்கள் போகும்போது ஒருத்தர், அந்த பையன் ஒருத்தர் சொன்னாரு, ஐயா கொரோனால எல்லாரும் பாஸ் போட்டதுக்கு நன்றி ஐயான்னாரு. அந்த குரல், ஒரு மாணவனின் குரல் இந்த ஆட்சியில வந்திருக்கா? வரல. இவங்க வந்து குற்றச்சாட்டிக்கிட்டே இருந்தாங்க, ஆம்புலன்ஸ் இல்ல, அங்க பாருங்க சுடுகாட்டுல நிக்குது, வரிசையில் நிக்குதுன்னு போய் சொன்னாங்க. ஆனால் ஒரு முதல்வரை நோக்கி ஒரு மாணவன் பெருமையா கூறான், ஐயா நன்றி ஐயா, எங்கெல்லாம் நீங்க பாஸ் போட்டீங்கன்னு. நீங்க அவ்வளவு மக்களை தெரிந்து கொண்டவர். இன்னொன்னு குறிப்பா சொல்லணும், மாணவர்கள் விஷயத்துல அவர் முதல்வர் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னாரு, அவர்கள் அந்த அரசுல மந்திரி அமைச்சரா இருந்த செங்கோட்டையன் என்ன முடிவு எடுத்தாங்க, மாணவர்கள்ல முதல் மாணவர் 2வது மாணவர்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் அந்த 1, 2, 3 எல்லாம் போடாதீங்க, மாணவர்களுக்கு தரம் பிரிச்சு போடாதீங்கன்னு சொன்னார். அந்த ஜெயிச்ச உடனே 10th + 2ல வந்து ஸ்டேட் பஸ் வந்துட்டாருன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, வர்றது வேற விஷயம், நீங்க போடக்கூடாது, விளம்பரம் பண்ணி காசு பார்க்காதீங்க அதை வச்சுன்னு சொன்னாரு. மக்களுக்கு வந்து அந்த மாணவர்களுக்கு ஏற்றத்தாழ்வுலாம் பண்ண, அதெல்லாம் வந்து மாணவர்களிடையே இருக்கு. அப்போ அன்னைக்கு மாணவர் அப்படிங்கிறவங்க 10th + 2 மாணவர்ன்றவங்க இன்னைக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, அந்த ஓட்டு எல்லாம் கொரோனால பாஸ் ஆன பேட்ச் ஓட்டு மொத்தம் அவருக்கு தான் நிக்குது. ஓகே. அப்போ அதே சமயத்துல இப்ப வந்து ஏடிஎம்கேயோட அலையன்ஸ்ல இருக்காங்க. சோ நமக்கு இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் போது பார்த்தோம், ஏடிஎம்கே வந்து அண்ணாமலைக்கு எதிர்த்து ஓட்டு போட்டது. இப்ப அந்த ஓட்டெல்லாம் அண்ணாமலைக்கு திருப்பி டிரான்ஸ்பர் ஆகுமா? அலையன்ஸ் அரித்மெட்டிக் எப்படி ஒர்க் ஆகுது? இல்ல, என்னைக்குமே தமிழக மக்கள்ல எல்லாமே பாராளுமன்றம் என்பதற்கு ஒரு மாதிரியாகவும், சட்டமன்றம் என்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் ஓட்டு போடுவார்கள். ஏன்னா இது வந்து இங்க இருக்கக்கூடிய, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது கலைஞர் சொன்னதுதான், இது எனக்கான இடம், இவர் யார் முதல்வர் என்பதை நான் தீர்மானிக்கிறேன். ஆனால் அங்கே பிரதமர், அதாவது எல்லா மாநிலமும் தேர்ந்தெடுக்கும், இது எல்லாமே சேர்ந்து போடுவாங்க. அந்த பார்வை வேறு, அந்த திட்டம் என்பது வேறு, இது பார்வை. சட்டசபை தேர்தலில் கிளியரா சொல்லணும்னா, பாஜக வந்து பெரிய அளவுல 2 பேருக்கும் கொள்கையில முட்டிக்கிட்டு பெரிய அளவுல எல்லாம் போல. அதிமுக அவங்க 2 பேரும், அண்ணாமலை அவர்களோடு அவர் ஒரு கருத்து சொன்னார், இவர் ஒரு கருத்து சொன்னார். அந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு முரண் வந்தது, அவ்வளவுதான். இப்போ இந்த முரண்னால இவங்களுக்கு வந்து இவங்க பேசின ஒரு முரண்னால ஒரு தேர்தல் போயிட்டாங்க வருமா அப்படின்னு யோசிச்சா தமிழ்நாட்டு அரசியல்ல அது இல்ல. 2013ல எங்களை விட்டு போனது எங்களுக்கு நல்லதுன்னு பட்டாசு வெடிச்சதும், இனி வாழ்க்கை பூரா சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணவங்க 2016ல ஒண்ணு சேர்ந்தாங்க. மக்கள் அதுக்கும் என்ன % போடணுமோ போட்டாங்க, ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி 7 பேர் தற்கொலை பண்ணாங்க வைகோ வெளில அனுப்பும் போது, அவர் உடனே 99 ஐயா கூப்பிட்டாரு, அண்ணன் கூப்பிட்டாருன்னு திரும்பி வந்து சேர்ந்தாரு. அந்த கூட்டணி வெற்றி அடைஞ்சது. 99ல திமுக பாஜக அதெல்லாம் மதிமுக வரும்போது அந்த இருக்கும்போது வெற்றி அடைஞ்சது. அப்போ இங்க மக்கள் வந்து இன்னைக்கு எந்த சூழலுக்கு நீங்க வரீங்க, எதுக்கு வரீங்க அப்படிங்கறதான் பாக்குறாங்க. முன்னாடி சண்டை போட்டீங்களா, வந்தீங்களா? இல்ல. இன்ஃபேக்ட் சொன்னோம்னா 2001 தேர்தல்ல இவங்க எல்லாம் மறைக்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க வெளியே. 2001 தேர்தல்ல திமுக பாஜக கூட்டணின்னு மட்டும்தான் பேசுறாங்க. விசிக அந்த கூட்டணியில நின்று மங்களூர் தொகுதியில முதல் முறையாக திருமாவளவன் வந்து எம்எல்ஏ ஆனது பாஜக கூட்டணி இருக்கும்போது. இவர் பாஜக கூட்டணியில இருந்தாரு, எம்எல்ஏ ஆகும்போது அதையும் வெளில சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன், பெருமை திமுக பாஜக அதிமுக இதை மட்டுமே பேசுறாங்க. சோ இந்த கணக்கெல்லாம் மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு எந்த காசுக்கு நிக்கிறோம்? தூய்மை பணியாளர் பிரச்சனை தீரலங்க, ஆசிரியர் பிரச்சனை தீரலங்க, இவ்வளவு கொலை கொள்ளை பாலியல் நடக்குதுங்க, இதுக்கு ஒரு மாற்றம் வேணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க அண்ணாமலை அன்னைக்கு சொன்னாரா, அதை நீ பார்த்து நான் பாத்துக்கிறேன், அவர் சொல்றோம், அவங்க பேசிட்டாங்க, உனக்கு என்ன, இந்த கொலைக்கு நீ என்ன பதில் சொல்ற? இல்ல அது எங்களுக்கு பிரச்சனை தான், இன்னைக்கு என்ன பிரச்சனை அது தீர்த்து முடியலையா, நீ போ. சோ இந்த ஒரு சின்ன முரண், அவங்களுக்குள்ள இருந்த சின்ன முரண் அது சரியா போச்சு. நான் பல இடத்துலையும் மறுபடியும் சொல்றேன், மீண்டும் இதை சொல்ல வேண்டிய ஒரு இது இருக்கிறது. ஐயா, கல்லில் விழுந்த பிளவுதான் நிரந்தரமாக இருக்கும், பொன்னில் விழுகின்ற பிளவு நிரந்தரமாக இருக்காது, உருகினால் ஒட்டிக்கொள்ளும்.
2 நண்பர்கள் ஒரு முரண்பட்டார்கள், மறுபடியும் பேசினார்கள், இணைந்து விட்டார்கள். அப்ப இவரும் மோடி அவர்களுடைய அந்த அங்க மத்திய அரசின் ஆதரவு இருந்தால்தான் மாநில அரசு செயல்பட முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு அரசு. இன்னொன்னு, எடப்பாடி அவர்கள் என்னைக்குமே நான் முடியாது அப்படிங்கிற வாக்குறுதி அவர் கொடுக்க மாட்டார் அதிகமா. ஏன்னா நம்ம நல்லா பார்த்தோம், பழைய பென்ஷன் திட்டம் புதிய பென்ஷனா வரும்போது இது சாத்தியப்படாது அப்படிங்கிறதுனாலதான் எடப்பாடி அவர்கள் வாக்குறுதி கொடுக்கல. ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ அவர் கொடுத்திருக்கிற எடப்பாடி அவர்கள் இந்த பணம் எல்லாம் கொடுத்திருக்காரு, அது மட்டும் சாத்தியப்படுமானா சாத்தியப்படும். கணக்கெல்லாம் போட்டு பார்த்து சொன்னாருக்கு, நடக்கும். சோ அந்த வகையில இவர் செய்கிறார். அப்போ மத்திய அரசின் ஆதரவு இருந்தால் ஒரு சிறப்பு நிதி வரும், சிறப்பு திட்டங்கள் வரும்போது கண்டிப்பாக மக்கள் அவர்கள் பேசியது கடந்த காலத்தை எல்லாம் பார்க்க மாட்டார்கள். இந்த இதுல கண்டிப்பாக மக்கள் இணைந்ததற்கு பாராட்டுவார்கள். நமக்கு மத்திய அரசோட சேர்ந்துட்டாருப்பா, நல்ல ஒரு அரசு கிடைக்கும் நமக்கு அப்படின்னா நம்ம இதுக்குதான் போகணும். ஸோ கண்டிப்பாக நேரடியாக சொல்லணும்னா கண்டிப்பாக மக்கள் அதை ஏற்பார்கள். நீங்க 6 மாசம் முன்னாடி பேசுனது கூட மக்கள் ஞாபகப்படுத்த மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. எனக்கு இன்றைக்கு என் தீர்வு என்ன, எனக்கு என்ன தீர்வு, இத்தனை பிரச்சனை நடந்திருக்கு, இது என்ன தீர்வு, அவ்வளவுதான். ஸ்ட்ரெயிட்டா கேட்பாங்க, வரியா போறியா, போயிட்டே இரு, நீ பண்ணல போயிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திக்கிட்டு இருந்தாங்க. இங்க அதிமுக ஆட்சியில 2011 16 வரைக்கும் எந்த பெரிய அளவிலும் குற்றம் சொல்ல முடியவில்லை. 16ல ஜெயிச்சாங்க மறுபடியும். ஆனா இவங்க திருப்பி இவங்க சொன்ன அந்த பொய் வாக்குறுதி, அந்த போலி குற்றச்சாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அன்னைக்கு கட்சியிலேயே கிட்டத்தட்ட ஒரு கலகலத்து போய் அதிமுக நிறைய உட்கட்சி பிரச்சனைகள் இருந்ததாலும் நிறைய இருக்கு உட்கட்சி. அதனால அவர்கள் அந்த தோல்வியை சந்தித்தார்கள் 21ல கூட. நீங்க இதுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்றேன். 2014ல ஒருத்தர் எம்பி ஆகுறாரு, அங்க போய் நிக்கிறாரு டெல்லியில. அவரு இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப சொல்றாரு, அப்ப ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க, அவங்க திமுக நீ பேசினால என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஒருத்தர் 2014 எம்பி ஆயிட்டு இன்னைக்கு சொல்றாரு திமுக ஜாயின் பண்ணிட்டு, நான் முதல் தடவை டெல்லிக்கு போனப்போ அக்காவுக்கு தான் போன் பண்ணேன், அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இதை நீ அன்னைக்கு அம்மாட்ட சொல்லிருப்பியா? அப்ப இவங்க உள்ளுக்குள்ளேயே கூட்டு வச்சுக்கிட்டு அதிமுகவை வீழ்த்துவதற்காக வேலை செய்திருக்கிறார்கள். அதனாலதான் அது தோத்துச்சு 21ல. உள்கட்சியில் இந்த துரோகிகளால் தான் தோத்துச்சு, இல்லைன்னா தோத்துருக்க மாட்டாங்க. சோ நீங்க ரொம்ப பார்க்கணும், 1.5% 2% ஓட்டுல தான் தோத்தாங்க மொத்தமாவே, டோட்டலாவே. அப்போ அதுவும் இந்த துரோகிகள்லாம் சில இடங்கள்ல வேலை செஞ்சு சில பல வேலைகள் செஞ்சதுனாலதான் தோத்துது. மற்றபடி இந்த முறை இந்த கூட்டணியை மக்கள் ஏற்பார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சார், நீங்க அண்ணாமலை வெற்றி பெறதுக்கான காரணங்களும் அதுக்கான இயக்கங்களும் நிறைய விளக்கினீங்க. ஸோ ஒருவேளை அண்ணாமலை தோத்தான்னா இதை அண்ணாமலை ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டாரு, அவருடைய பர்சனல் தோல்வியா பார்க்கப்படுமா, இல்லாட்டி அலையன்ஸுக்கு தோல்வின்னு பார்க்கப்படுமா, இல்லாட்டி பாஜகவுக்கு தோல்வின்னு பார்க்கப்படுமா? அதாவது தோல்விங்கிறத நீங்க கொள்கைக்கான தோல்வியா, இந்த ஒரு கூட்டணிக்கான தோல்வியா அப்படிங்கிறது என்னைக்குமே எடுக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அந்த கடைசி ஒரு வாரத்துல என்ன நடக்கிறது அப்படிங்கிறத வச்சு மக்களுடைய அந்த ஒரு மனநிலையை மாற்றக்கூடிய வலிமை இருக்கிறது. நீங்க பணபலம் அதிகமா இருக்கு, பணத்தை கொடுத்து பல இடங்கள்ல நடந்திருக்கு, இல்லாமலாம் இல்ல. பல இடங்கள்ல சாமிகிட்ட சத்தியம் வாங்குறதுக்கு பணத்தை கொடுத்தோம்னா மீறினா பயமா இருக்கும். நம்ம ஆன்மீகத்துல மிகவும் நம்பிக்கை உள்ளவர்கள், அவங்கள்ட்ட போய் சாமி படத்துல சத்தியம் வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணும்பொழுது அந்த ஃபேக்டர் எல்லாம் மாறும். ஒண்ணு, ஓட்டு போட முடியாம அவங்க வரவங்களை ஓட்டுல பேர் இல்லைன்னு திருப்பி அனுப்புறது, நிறைய ஊர்ல அவங்கள வரவிடாம பண்றது, இதெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் நடக்கும்போது ஒரு சில இடங்கள்ல அது ஃபேக்டர்ஸ் அந்த வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கிறது. இதனால அண்ணாமலை அவர்களுடைய எதுக்கு, ஏன்னா 21ல அவரு தோல்வி அடைகிறார் அண்ணாமலை அவர்கள். அதற்கு பிறகுதான் அவர் ரொம்ப ஃபோர்ஸான லீடரா இங்க வர்றார். அதற்கு பிறகுதான் ஃபோர்ஸா இறங்குறாரு. நீங்க கொள்கை ரீதியா அவர் தோற்றிருந்தால், இல்ல பர்சனல் தோல்வி நினைச்சிருந்தாங்கன்னா அவரு கட்சியும் அன்னைக்கே அவரை இல்ல வேண்டாம் நீங்க நிக்க வேணாம் அடுத்து பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல அன்னைக்கே இவர் சொல்றத மக்கள் ஏத்துக்கல. இப்போ அதுக்கப்புறம் தான் அவருக்கான ஒரு கட்சி அந்த ஒரு மக்கள் ஈர்ப்புங்கிறது ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஃபைல் 1, 2 அப்படின்னு வெளியிடுறாரு திமுகக்கு. எதுக்கு, எப்படி வெளியிடுறாரு, அந்த தோல்விக்கு பிறகு தானே வர்றாரு. இன்னும் பயங்கர போர்ஸா வர்றாரு. கோர்ட்டுக்கு கேஸ் போட்டு கூப்பிடுறாரு வாங்கன்னு, செந்தில் பாலாஜிக்கு நேரடியா சவாலிட்டு வாங்க பேசுவோன்னாரு. இப்போ இதெல்லாம் தன்னுடைய தனிப்பட்ட தோல்வியாக அவர் கருதி இருந்தாலோ, இல்ல கொள்கை தோற்று விட்டது, அந்த பகுதியிலேயே நமக்கு கொள்கை இல்லைன்னு அதை எடுக்கல, மக்கள் ஏத்துக்கலன்னு சொல்லியிருந்தாலோ முடங்கி இருப்பார்கள். அதெல்லாம் இல்லை. இந்த கூட்டணி சரியான கூட்டணி. ஆனால் எதிர்த்தரப்பில் வைக்கப்பட்ட கடைசி நேரத்தில் வைக்கப்பட்ட சில பொய்யான வாக்குறுதிகள், சில பொய்யான நிகழ்வுகள் எல்லாம் ஒட்டி மக்கள் மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறத இந்த முறை. ஆனா எனக்கு தெரிஞ்சு கேர்ஃபுல்லா இருப்பாங்க அந்த அவங்களுடைய நரேட்டிவை உடைக்கிறதுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் தேர்தல் தேதி இப்பதான் அறிவிச்சாங்க.
அதற்கு முன்னமே திரு அண்ணாமலை அவர்கள் தான் உள்ளுக்குள்ள பொறுப்பாளர் வந்து 20,000 தெருமுனை கூட்டங்களை நடத்தி விட்டார். 20,000 கூட்டங்களை நடத்தி மக்கள்கிட்ட ரீச் பண்ணிட்டார். இவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ணுவாங்கன்னு முன்னாடி பண்ணிட்டார். சோ அந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னாடியே ஆளை இறக்கி பேசிட்டாங்க. சோ அது வந்து மக்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டாலின் தோத்து இருக்கிறார். ஸ்டாலின் தோத்து போன தலைவர் தான் 2 இடத்துல. பப்பு ராகுல் காந்தி இதுவரை தோற்றுக்கொண்டே இருக்கிறார் 95 முறை. அவர் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டுதான் இருக்கிறார். டெய்லி ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் நம்மளும் அப்படின்னு வந்துட்டு தான் இருக்காரு. அப்ப இப்போ இவங்களே சொல்லுவாங்க தொடர்ச்சியா வந்து தோல்வியே காணாத தலைவர்னு கலைஞர் சொல்லுவாங்க. 84ல ஏன் அவர் நிக்கல? எல்லா தேர்தலும் வென்றவர்னு ஏன் வரல? எம்எல்சிக்கு வந்தாரு, அது கலைஞ்சு போச்சு, திரும்பி நிக்க முடியல. அப்போ அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் வந்தாரு. இவங்க அதெல்லாம் மறைச்சிட்டு தோல்வி காணாத தலைவர்னுமாங்க. அப்படி இல்ல, இவர் தோத்துட்டாரு, அவர் தோல்வியே காணல. தோல்வி என்பது கண்டிப்பாக ஜனநாயக அரசியல், ஓட்டு அரசியலில் நடக்கும், முன்ன பின்ன நடக்கும். ஆனால் கொள்கை ரீதியாக முடங்கி விட்டார்ல கிடையாது. கண்டிப்பாக அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டதால் தான் இன்னைக்கு ஒரு பெரிய போர்ஸ் லீடரா வந்து இறங்குறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் பேசுறாரு, அண்ணாமலை பேசுறாரு, உதயநிதி பேசுறாரு, அண்ணாமலை பேசுறாரு, நேரு பேசுறாரு, அண்ணாமலை பேசுறாரு. யாரா இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் பேசுறாங்கன்னா அவர் ஒண்ணு இல்லாதவர், முடங்கி போனவர், அவர் கொள்கை தோற்று போனவர்னா ஏன் பேசணும்? வேற யாரை பத்தி இல்ல, பிரதமரை பற்றி பேசுவார்கள், அடுத்தது இங்க அண்ணாமலை அவர்கள் கிண்டல் பண்ணார்கள். அப்படின்னா ஏன் பேசுறாங்க? அவர் அந்த லைம்லைட்ல இருக்காரு, மக்களோட நெருங்கிட்டு இருக்காரு, அதை உடைக்கணும். அதுதான் இவர்களுடைய கொள்கை. சோ அது மாதிரி இருக்கும்போது அது தோல்வியாக பார்க்க முடியாது. முதல் தடவை வந்தாரு, கத்துக்கிட்டாரு, அடுத்தது வந்துட்டாரு, அவ்வளவுதான். என்ன சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒரு 10 லட்சம் செலவு பண்ணி இன்ஜினியரிங் கத்துக்கிட்டேன், 50 லட்சம் செலவு பண்ணி மருத்துவம் கத்துக்கிட்டேன், அந்த மாதிரி. இவர் ஒரு அந்த தேர்தலில் தோத்து தன்னுடைய அரசியல் பாடத்தை கற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு இங்க திராவிட அரசியல் எப்படி என்பதை தெரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டார் வெளியில, அவ்வளவுதான். ஓகே சார். மக்களே, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தெடுத்தது மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு 4 தொகுதிகளை நம்ம வந்து இதே மாதிரி அலசுவோம். மிக்க நன்றி.